பாரு அங்க பாரு அப்ப கா ஏதோ ஆகுதுடா அது உட்காருதுடா இது என்னென்ன இடம் தெரியுமா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் ஏதோ மாசம் சாப்பிட ஐயோ ஐயோ அது இங்கே வா ஒரு நிமிஷம் இங்கே வா நான் ஏதோ ஒன்று பார்த்துட்டேன் வா இங்கே வா இல்லடா ஓடாதடா ஃபர்ஸ்ட் ஏய் ஒரு நிமிஷம் இன்னும் சொல்லடா ஓடாதடா நான் தான் அவங்க சாய் பேசுகிறேன் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா கைஸ்? இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது. வரும்போதே நாங்கள் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா பாம்பாக போகுது அங்கங்கே. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம். அதுவும் என்ன மாதிரி சூழ்நிலை இங்கே நடந்திருக்கு பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரு ஃபேமிலியாக இருந்து சமையல் செய்யும் போது ஒரு கேஸ் ஏதோ வெடிஞ்சிருக்கு போல். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக அப்படியே வீடே எரிஞ்சு போயிருக்கு. இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு சில பேர் குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல். அப்போ சில ஷேடோலாம் மாதிரி பார்த்துருக்காங்க போல். யாரோ சின்ன பசங்க அழுகுற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வெள்ளை கலரில் உருவம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க சம்திங். இப்பயே ஆமாம், இப்பயே கேட்குது எங்களுக்கு. எங்கிறது கேட்குதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஜுரத்துலேயே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே இது கேஸ். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சில சத்தம்லாம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. நாங்கள் அந்த அளவுக்கு இங்கே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் மொத்தமாக கருகி போய் இறந்துருக்காங்களாம். அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இங்கே சுற்றிட்டு இருக்கு ஆன்மா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இப்போ நானும் அறிய மட்டும்தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹரி கேட்டுருவோம் எப்படி இருக்கான்ட்டு. ஹரி காய்ஸ், சத்தியமாக முடியல. இந்த லொக்கேஷன் வரத்துக்குள்ளே போகிறோன்னு ஆயிடுச்சு. எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்தேன் நான். உள்ளே வரத்துக்குள்ளே ஒரு மாதிரி உள்ளே வரத்துக்குள்ளே அங்கே இங்கே எங்கென்னு சொல்லிட்டு 360 டிகிரியில் எங்களுக்கு சவுண்டு கேட்குறத தவிர ஒரு உருவத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு உருவம் தெரிஞ்சால் கூட பாருங்கள், நாங்கள் அப்படியே பார்த்துன்னு வீடியோ கேப்சர் பண்ணுவோம், நாங்கள் பார்த்துன்னு போயிடுவோம். எங்களுக்கு வீடியோ இதே மாதிரி தான் எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு கேட்குதான் ஏதோ வருதுடா. பேசு. இப்போ வித்தியாசமாக சவுண்டு கேட்கல. ஆமாம், யாரோ வராங்க போல உள்ள. இந்த மாதிரி வித்தியாசமாக சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் இங்கே நின்று இப்போ பேச சொல்லி எனக்கு பின்னாடி அவனுக்கு பின்னாடி யாரோ மூமெண்ட் கொடுத்த மாதிரி, எனக்கு பின்னாடி மூமெண்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கேமராவில் தெரில. நாங்கள் போக சொல்ல கேமராவில் என்ன மாட்டிச்சுன்னா உங்களுக்கு காமிப்போம், அப்படி இல்லைன்னா. ஓகே கேஸ், இப்போ ஹரியோட கருத்துக்களை கேட்டாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோமா. கேஸ் உள்ள போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல் இடம் பயங்கரமாக ஃபுல்லாக தீஞ்சு போயிருக்குதா? ஃபுல்லாக தீஞ்சு போயிருக்கு. இந்த அளவுக்கு அம்மா எத்தனை பேர் எனக்கு இது ஸ்டோரியை சொல்லி எனக்கு ஃபுல்லாக முழுசாக சொல்ல எத்தனை பேர் இறந்து போனாங்க. ஒரு ஃபேமிலியாக இருந்து போயிருக்குடா. வெட்டிக்கிட்ட ஃபுல்லாக இறந்துக்கிறான். ஃபுல்லாக வா ட்ரெஸ்ஸு பட்டு உண்டு.
ஏன்டா என்னடா டோர் போகிறான் பார்த்தேன் ஆட்டோமேட்டிக்காக சொல்லி அவங்க அக்கான்னு கூப்பிட்டா அண்ணான்னு கூப்பிட்டா தம்பின்னு கூப்பிட்டா தங்கச்சின்னு கூப்பிட்டா நான் எங்கள் வீடு நான் வாங்கி விட்டேன்னு இருப்பேன். என்னடா இது கேட்குது வெளியே கேட்குது இது ஃபோட்டோ ஃபிலிம் தானே ஃபோட்டோ ஃப்ரேமா அது இல்லை கொடுக்குறான் இந்த பக்கெட்டில் நான் உள்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு. மருந்து வாசனை வருது பார்த்தியா அந்த எரிஞ்சப்போ வாசனை வரும்பா அந்த கேஸ் வாசனை ஒரு மாதிரி இங்கே பாரு அது ஒரு ஆள் வந்து பின்னாடி எரியும் போது சாஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாரு. நீ ஏன்டா எக்ஸ்ட்ரா பெட்டிலாம் போடுற? அந்த மாதிரி தான்டா இருக்கு. அவன் வந்து அவன் எவ்வளோ பேசுகிறான் இருப்பான் அதுக்குன்ட்டு ஏய் இவ்வளோ பேசுகிறான். நீ அவன் என்னன்னு சொன்னா மரியாதை இல்லாமல் பேசுகிறேன். அதனால டென்ஷன் ஆகுது அந்த ஆன்மாவுக்கு. அண்ணா அக்கா அந்த ஆன்மாவுக்கு டென்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணாங்க சரியா? இது ஒயிட் ஆகியில் இருக்கு. அதனால் நீ எப்படி போனாலும் ஓகே. நீங்க எப்போ சவுண்ட் கேட்கும்? கண்ணாடி எப்போ சவுண்ட் கேட்கும்? கண்ணாடி சும்மா எப்போ சவுண்ட் கேட்குறீங்க? யாராவது எங்களை ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ட்ரை பண்ணல பண்ணிட்டேன். என் கூட அரி இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. கேட்குது. ஆமாம் ஒரு மாதிரி நெருப்பில் இருக்கிற மாதிரி நம்ம மாதிரி அவன் தான் சொல்கிறேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் என் வெளியே இருந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகுது அடி. நான் சொன்னல இந்த இடம் தான் இது அந்த அந்த பக்கத்தில் தான் காட்டுது. ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் ஆகுது. ஏன்டா சும்மா எங்க கால் எங்களை ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணுறீங்க. ஏய் இப்போ நான் போய் சொல்ல போகிறேன். ஐ இப்போ அந்த ஃபோக்கஸ் காண பாருங்க. இந்த ட்ராக் பண்ணுறது போய் யாராவது எங்களை ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? அது முடியாது. என் கூட அதிகம் இருக்கிற வரைக்கும் அதை எங்களால் பண்ண முடியாது. அதை சும்மா இருறாங்க. அது சும்மா நீ சும்மா இருக்க மாட்டேன். உன்னை பற்றி சொன்னா வேணாண்டா சும்மா இருறா. எங்களை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வாங்க. நீ தெரியாத உங்கள் வீட்டுக்கு தான் நான் வந்துருக்கேன். இங்கே போகிறான் கட்டிலுக்கு போகிறான். போடுறோம் ஹரி எங்கே போனாலும் ஒரே மாதிரி போடா ஹரி. பார்த்தியா ஆட்டோமேட்டிக்காக நவுந்து வந்துச்சுடா. அது சைலண்டாக இருக்கியா? அப்பே நான் உள்ள வரலாமா? அதுக்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். அது இல்லை அது நவுத்துது இது நவுத்துது அது நவுத்துது. நம்மக்கிட்ட ஒன்றுமே பேச மாட்டேன். அது எவ்வளோ டைட் இருந்துச்சு. யாரும் புச்சிங்க இருந்த மாதிரி இருந்துச்சு. இது உங்களோட பெட்ரூமா? இந்த இடத்துல நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? டேய் இது ஃபஸ்ட்டு யார் ஒரு பெட்ரூம் கேள்றான். புருஷன் பொண்ணு எப்பா அது ஒன்று தான்ப்பா டார்கெட் பண்ணுது. ஒன்றை டார்கெட் பண்ணிச்சு. இப்போ உன் மண்டைக்கு எவ்வளோ ஜஸ்ட்டுமே. இப்போ இது யார் பெட்ரூம் கேள ஃபஸ்ட்டு. இது யாரோட பெட்ரூம்? வா இன்னொரு ரெண்டு பில்டிங் இருக்குது இதே மாதிரி.
இதே மாதிரி 2 போர்ஷன் இருக்குது. இப்போ நம்ம அதையும் போய் பார்த்துக்கலாம் வாங்க. இது மட்டும்தான் இந்த மாதிரி எரிஞ்சிருக்கு. இதால் பாதிப்பாகி மீதி பேரும் வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுதான் மெயின் பில்டிங். இன்னும் ஒரு 2 பில்டிங் இருக்குது, அதுவும் பார்த்துட்டு வருவோம் வாங்க. அது பார்த்து வா. டார்ச் லைட்டாங்க. இது ஒரு நாய் கட்டு சவுண்டு மாதிரி கேட்டுக்கிறா. கேட்குறா அங்கே இங்கே இல்லைடா, அங்கே கேட்குதுடா. வாடா. ஏய் நாங்கள் உள்ள இருக்க சொல்ல எதுவுமே பண்ணாமல் வெளியே போனாங்க, அப்புறம் தொட்டி அடிக்கிற நீ. ஏதோ நிற்கிற மாதிரி இல்லை நீங்களா? அது ஜன்னல்ல மூவ் ஆகுதுடா. ஒரே நிமிஷம். இங்கே இரு. இப்போ பக்கெட் தூக்கி வச்சு நெக்ஸ்ட் தொடர்பு தூக்கி அடிக்க போடுறாரு. நான் இப்போ உள்ள வரேன், என்ன எதுவும் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். என் கண்ணு தட்டி கேமரா எடுத்துல, என் கண்ணு தட்டி என் கேமரா எடுத்துல. சரி ஐப்பாவாதா, அங்கே நில்றா. அங்க இருடா, ஐப்பாவாதரான்றல. நம்மளை அது ஒரே இடத்துல லாக் பண்ணிட்டுனாங்க. நம்ம சீக்கிரமாக இங்கே கிளம்புறோம். ஏதோ ஒன்று ஷேடோ மூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. கேமராவில் கேப்சர் ஆச்சானா, கேப்சர் ஆகிட்டு தான் நான் அது உங்களுக்கு போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது போகிறதே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். சொன்னாங்கல்ல நம்ம வரும்போது ஒரு அண்ணன் சொன்னால யாரும் கத்துற மாதிரி இருக்கும், எரிஞ்சு ஐயோ அம்மானு கத்துற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்கல்ல. அப்படி ஹரி இந்த போய் முன்னாடி வந்து ஏதோ உட்காருடா. ஹரி 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 போயிடுவாடா. ஹரி ஹரி நின்றா. ஹரி வழி தெரியாமல் போயிடுவா. இங்கே வா. இந்த இடம் பெருசு காடு மாதிரி இருக்கும். ஓடுறத இங்கே வா. அது போயிடுச்சு. வா வாடா. பாம்பு ஏதாவது இருக்கு போதுடா. வாடா. அப்பே வாடா. இங்க அங்கே இருக்காது. ஹரி நீ இப்படி ஓவராக பயப்படுறனால தான் அது ஏதோ பணம் நினைக்குது. நீ ஃபஸ்ட் இங்கே வா. டே அங்கே பாம்பு இருக்கு போதுடா. வாடா. எப்படா இங்கேருந்து அங்கே போனேன்? பேச முடியலனால அது டார்ச் எங்க? எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம், எதுக்கு இந்த மாதிரி பயப்படுற திடீர்னு? யாரு? யாரோ. நீ ஃபஸ்ட்டு வா. வா வா. ஒரு நிமிஷம் ஆபத்துறாங்க. நின்னா வாடா. பாம்பு எங்கே வரும்னு தெரியாதுடா. டார்ச் போடா ஃபஸ்ட்டு. பாம்பு கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம். இது எவ்வளோ சேலஞ்சிங்கான இடம். யாரும் என் பக்கத்தில் நின்று கத்துற மாதிரி இருக்காரு. ஐயோ கத்துற மாதிரி இருக்கு. என் காது பக்கத்தில் இப்போ அது கேமரா, என் கேமரா கோப்ரோவில் கேப்சர் ஆகலடா, என் கண்ணில் கேப்சர் ஆயிடுச்சுடாது. என்ன மாதிரி ஓடி அது எவ்வளோ சரிடா. கட்டு கோப்ரோ காட்டு. வர மாதிரி அப்பே குட்டி சாத்தானா என்ன சாத்தானாக்கு போடுறா. அப்பே எந்த சாத்தானா இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன். இங்கே ஓடுறா. டேய் பார்த்துடா. ஹரி ஹரி பள்ளம் இருக்கு போது. ஹரி எங்களை ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வருது. என்னென்னு தெரியல. ஒரு மாதிரி கருப்பு ஒரு உருவம் வந்து திடீர்னு குடிஞ்சிட்டு ஓடியாந்தா எப்படி இருக்கும்? வயசானவங்க வந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ எங்களோட ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இப்படியான இதுக்குள்ள 2 செகண்டில் கிட்ட வந்துடுறாங்க.
டேய் இது எந்த மாதிரி இடம் தெரியுமா? இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று அசைப்பா பின்னாடி. ஐயோ ஐயோ அது இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, ஒரு நிமிஷம் வா, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். இங்கே வா பேசாதா? நடக்க முடியல என்னால, பூச்சி இழுக்கிற மாதிரி இருக்குண்ணே. மரத்தில் மாட்டினா அப்படி தாண்டா இருக்கும். நாங்கள் சொல்லும் போது நம்மள தெரியாதம்மா இங்கே வர மாட்டேன். அரி இது ஓடாத, மரத்துலேருந்து ஏதோ விழுது. மரத்துலேருந்து விழுதா இல்லை அது தூக்கி போடுதான்னு தெரில. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போகலாம். இங்கே வா, அது இங்கே வா. பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கிறா. சோஃபாடா, ஏன்டா உயிரை வாங்குற? நீ பண்ணுறதுனால நானும் பயந்து சாவா தெரியுமா? புரியுத? ஹரி, எனக்கு தெரிஞ்சு நீ மன்னிப்பு கேட்டுற. ஹரி, நீ வந்தது வந்து வாடா போடான்னு நினைக்கிறேன் அந்த ஆத்மாவை. அதனால தான் அது இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சாமி கும்பிட்ற நேரமாடா இது. நீ அதுக்கு மன்னிப்பு கேட்டாலும் போதும்டா. மன்னிப்பு கேள்றா, டப்புன்னு கேட்டுத்துடா. ஹரி, என்னால் ஒரு மாதிரி ஆகுதுடா ரொம்ப. அங்கேருந்து வந்து சரி, நம்மளை சுற்றி சத்தம் கேட்குதுடா. மொத்தம் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? ஆ ஏய் விஜுடா, இது என்னன்னு தெரியுதா? சாந்தியா? காலத்து வச்சுருக்கீங்க சவுண்ட். இந்த இடத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அது என்ன நம்ம சும்மா இப்போ நாங்கள் நிற்கிறோமே அந்த இடத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மேலே தானா? என்ன அர்த்தம் கேட்டு தோழா? நீ தான் பேசிக்கிட்டு நல்லா பேசுறியா? நான் அவகிட்ட பேசுறது இதெல்லாம் பூச்சி அச்சு தொலைறாங்க. இதுல பேச மாட்டேங்கிறாரு. என்ன நீ ஏதாவது பண்ணாத அழுவுது. ஆம்பளையா பொம்பளையா, சின்னவனா பெரியவனா, பொண்ணா பெரிய பொண்ணா, நம்ம பக்கத்தில் வந்து நீங்க ஒரு பொண்ணா? ஹரி, டவுசிங் கார்டு யூஸ் பண்ணலாம். ஹரி, பேக்ல இருந்து இடம். இல்லை, இங்கே ரொம்ப நேரம் இருக்கும். நான் டவுசிங் கார்டு மட்டும் யூஸ் பண்ணிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிடலாம். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு. நம்ம இன்னொரு நாளைக்கு இங்கே வருவோம், சரியா? அவங்க எதனால் இறந்து போனாங்க? அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிது போல. நான் பேசல. நான் கேட்குறேன். ரெண்டு கேட்கு. ஆல்ரெடி இங்கே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. எதுனால இது பண்ணுறாங்கன்னு தெரியல. இது மூலியமா ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி ஏதாவது ஒன்று தெரியலன்னு பார்க்கலாம். நீங்க எதுக்காக இங்க சுத்திட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஏன் ஒன்றும் சாந்தி அடையாம இருக்கீங்க? புரியல? கொஸ்டின் மாதிரி கேள்றான், அப்புறம் என்ன ஆன்சர் பண்ணும்?
குழம்பு கொடுத்து நம்மளை பொறுப்பு வச்சு அடிச்சுட்டு ஆன்சர் பண்ணி கொஞ்சம் நேரமா இரு. இப்போ நீங்க இந்த கார்டு டைரக்ஷனுக்கு இப்போ நாங்க வரணுமா? ஜெயசா அதே எடுத்துக்கோ, அதே எடுத்துக்கோ. அம்மா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குறா. இங்கதான் காட்டுதுண்ணா. அது எதுவும் நம்ம கிட்ட பேசிக்கலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குடா. சரி வந்து என்ன வேணுமா அது? வாடா சம்மந்தம் இல்லாம இது இங்கே கூட்டு போகுது. ஏதோ ஒன்று காட்டுதுரா. சின்ன பொண்ணு குரல் கேள்வி பத்தியா? ஏதோ ஒரு சின்ன தெரிஞ்சு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. அது சூசைடா இல்லை பில்டிங் எரிஞ்சு போயிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கான்னு தெரில. ஒருவேளை இது பாதிப்புனால அந்த அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு அது ஆயிருக்குமோ. இப்போ அவங்க வீடு எரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துன்னு வந்துருப்பாங்கல்ல, போலீஸ் கேஸ்லாம் ஆகிட்டு. அந்த ஆத்மாவால் அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருக்குமோ. அந்த குழந்தை தான் நம்மகிட்ட ஏதோ ஒன்று கம்யூனிகேஷன் ஏதோ சொல்ல வரதோ. இப்போ டவுசிங் வச்சு பார்த்தா தான் நம்ம என்ன எதுன்னு தெரியும். அது எதுவும் வலி காட்டு. இப்போ எனக்கு ஒரு ஐடியா அது நம்மகிட்ட வலி காட்டுது ஏதோ ஒன்று. நம்ம கொஸ்டின் கேட்டால் அது எஸ்ஆனோ தான் சொல்லும். அது வலி காட்டுட்டாங்க நம்மகிட்ட ஏதோ ஒன்று. இல்லை இப்போதான் எனக்கு ஏன் அது இது பண்ணுச்சு இப்போ தான் தெரியுது. சில கொஸ்டின் கேட்டா சரி இன்னும் ஒரு நிமிஷம். இங்க இருக்க ஆன்மா ஏதாவது உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? இந்தி மேபின்னு ஏதோ கேட்டோம். இந்தி நெய் நெய் ஆட்டிக்கிட்டே இருக்கேன். எஸ்ஆனோ சொல்லி தொலை. நெய்ன்னு வந்து ஒன்று சொல்றான். விடு விடு விடு. இது ஒரு சின்ன பொண்ணு தான்டா. முடியெல்லாம் விரிச்சு போட்டுருந்துச்சு நாளி. இப்போ எங்க முன்னாடி அது அது பின்னாடி வேற ஏதோ ஒன்று இருக்கா மாதிரி இருக்கிறாடி. இப்போ ஒரு மாதிரி அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நின்றுட்டு இருந்துச்சா. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா. சுத்தி சுத்தி கேட்டுட்டு இருக்கு நமக்கு. தயவு செஞ்சு எங்கேயும் ஓடாத, இப்போதாத வீட்டு விட்டு வெளியே. இப்போ என்ன நடந்ததுன்னா, டவுசிங் டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி இங்கே வந்துட்டு போச்சு. அந்த 2 செகண்ட் இருக்கும். ஏதோ ஒன்று என்னை பேச விடாமல் தடுக்குது. அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது போல. என்ன அந்த சின்ன பொண்ணு பக்கத்தில் ஏதோ ஒன்று பெரியவங்க யாராவது நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் பத்தியா? சொல்லக்கூடாது பத்தியா? அது அப்போ நான் பார்த்தது அதுதான். ஒரு மாதிரி அகோரமாக இருந்துச்சுடா. அது வாய் கிழிஞ்சி தொங்குனா இப்போ அது மாதிரிச்சுடா. நான் சொன்னல இங்கே போகிறோம் இல்லடா, ஓடாதடா ஃபஸ்ட்டு.
இங்க தொல்றா ஓடாதா கத்துன அது இந்திரா அது வா 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 வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ போயிடாண்டியா இங்கே ஹரி வலி எப்படி தெரியல வாடா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து வெளியே போகலாம். அது பாரு, நம்ம நினைக்கிற மாதிரி அது கிடையாது. ஏதோ ஒன்று அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் சொன்ன இடத்துல பார்த்தியாங்க எவ்வளோ பிளட் இருந்துச்சுங்க, எவ்வளோ பிளட் இருந்துச்சு பார்த்தியாங்க. அண்ணா நான் சொன்ன வாய் கிழிஞ்சு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு அங்கடா. எனக்கு அதை இமேஜின் பண்ணி நான் மைண்டுக்குள்ளே ஓடுண்டா, என்னால் தூங்க முடியாதுடா. ஏற்கனவே உடம்பு சரியாமல் நான் வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். எனக்கு அது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ எங்களால் என்ன சொல்கிறதுனே தெரில, வாய் அடித்து போயிட்ட மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு சின்ன பொண்ணு அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எங்களால் எதுவுமே அதை பண்ண முடியல. எதுவுமே இல்லை, ப்ராப்பர்ட்டி எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நானும் இவனும் பிளைண்டாக வந்தோம் இந்த இடத்துல. ஜஸ்ட்டு நார்மல் வீடியோ மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இந்த இடத்துக்கு நாங்கள் திருப்பி நானும் அறியும் டீமோடு முடிஞ்சால் வருவோம். ஏன்னா இது சின்ன இடமா இருந்தாலும் இப்போ இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு கண்டிப்பாக ஒரு ஏதாவது அவங்களுக்கு பண்ணி தான் ஆகணும். கைஸ் எங்களை ஏதோ எங்களுக்கு கிட்ட வரல. ஏதோ எங்கள் கிட்ட வருது. நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். பை பை பை. நாங்கள் எந்த கிளம்புறோம். பாய்.